என் உயிரிலும் மேலான ஆத்ம பந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து விஷ்ணு சகஸ்ர நாமாவளியின் அர்த்தங்களை பொருளை பார்ப்போம். ஹவிர் ஹரி யாகங்களில் கொடுக்கப்படும் ஹவிர் பாகத்தை பெற்றுக்கொள்பவர், பக்தர்களுக்கு தன்னையே கொடுப்பவர், அடியார்களின் பாபத்தை போக்குபவர். சர்வலக்ஷண்ய திருமகள் நாதனான படியால் மகாபுருஷனின் லக்ஷணம் பொருந்தியவர். லக்ஷ்மிவான் விட்டு பிரியாத திருமகளை உடையவர். சமிதிக்ஞ அடியார்களின் குழப்பத்தை வென்று தெளிவு கொடுப்பவர். பிக்ஷர தன்னை அடைந்தவரிடம் குறையாத அன்புடையவர். ரோஹித தான் கருத்தவர் ஆனால் தாமரையின் உட்புறம் போன்ற சிவந்த கண் கை கால் உடையவர். மேகத்தைப் போல பகவான், அதில் மின்னலைப் போல மகாலட்சுமி. மார்க பக்தர்களால் எப்போதும் தேடப்படுபவர். ஹேது பக்தர்களின் வேண்டுகோள்கள் பயன்பெற காரணமாயிருப்பவர். தாமோதர தாமம் என்று பெயர் பெற்ற உலகங்களை வயிற்றில் கொண்டவர். யசோதையின் தாம்பினாலேயே கட்டுண்டவர். சக திருமகள் கேள்வனாக இருந்தாலும் அவதாரத்தில் கட்டுண்டு எளிமையை காட்டியவர். தாமோதர என்ற சொல்லுக்கு தாமம் என்று பெயர் பெற்ற உலகங்களை வயிற்றில் கொண்டவர், யசோதையின் தாம்பினாலே கட்டுண்டவர் என்பது பொருள். புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு பலனடைந்து பயனடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.